ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்துட்டு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் கம்ப்ளீட் பண்ணி மானிட்டேஷன் எனபிள் ஆகிருப்பீங்க. மானிட்டேஷன் எனபிள் ஆகி வீடியோ போட்டுட்ருப்பீங்க. எல்லோரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் லைவ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, நார்மலாக வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்க. யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நீங்களும் வந்துட்டு எப்படி அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சரி நம்மளும் எப்படி லைவ் பண்ணலான்னு சொல்லிட்டு கோ லைவ் கொடுப்பீங்க. அதே மாதிரி லைவும் போகும், நார்மலாக வந்துட்டு லைவும் போகும். சரி இது என்ன ஒன்றும் புரியலையே, லைவ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க. எப்படி இதில் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் லைவ் தான் எப்படி பண்ணுறாங்கன்ட்டுன்னு பார்ப்பீங்க. இல்லை நம்ம ஃபேஸ் வருது ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு ரிட்டன் வெளியே வந்துடுவீங்க. அதை எப்படி லைவ் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அது என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், நம்ம லைவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வேணும், என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்க. யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணலைன்னா அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஏதாவது அடிஷ்னலான ஃபியூச்சர்ஸ் ஏதாவது வந்ததுன்னா எனபிள் ஆகிருக்கும். இப்போ நார்மலாக வந்துட்டு யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் லைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கங்க. யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் என்டர்பிரைஸ் வரும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து தான் லைவ் பண்ண முடியும். அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனபிள் ஆகிருந்ததுன்னா லைவ் பண்ணலாம். இல்லைனா தேர்ட் பார்ட்டி ஆப்பில் தான் லைவ் பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். அதோட ரிலேட்டிவான வீடியோ எதனா தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டிவான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ லைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா, இல்லை கிரியேட்டிவ் ஷார்ட் அப்லோட் வீடியோ கோட் லைவ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த கோட் லைவ் கொடுத்தோன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் தெரியும். அதெல்லாம் வந்துட்டு என்னென்ன இது ஒன்று ஃபேஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. உடனே என்ன பண்ணுவோம், நம்ம வேணும்னா இந்த லைவில் வந்துட்டு இந்த மாதிரி நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் ஓகே. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ப்ளே பண்ணணுன்னாலும் நான் ஆப்ஷன் சொல்லித்தரேன். இதில் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ப்ளே பண்ணுற ஆப்ஷன் சொல்லுவேன். அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கங்க, வேணும்னா இந்த மாதிரி லைவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு சேஞ்சஸ் பண்ணுற கேமரோட ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்கும், மொபைல் போட்டு ஒரு ஷார்ட் மாதிரி அம்புக்குறி மாதிரி, அது தான் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் லைவ் பண்ணுறது. நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி தான் பிளாக் கலரில் சேஞ்சஸ் ஆகும். பிளாக் கலரில் சேஞ்சஸ் ஆனோடனே கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு நேம் டைட்டில், அதாவது பார்த்திங்கன்னா அதில் வந்து டைட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 100 டிஜிட்டல் கொடுக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 தான் கொடுக்க முடியும், அதை 16 தான் கொடுக்க முடியும். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் 60 வேர்ட்ஸை வந்துட்டு டைப் பண்ணிக்க. நார்மலாக உங்களுக்கு ஹவு டு, நான் இது வந்து சும்மா டைப் பண்ணிக்கிறேன், ஹவு டு கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு டைட்டில் வைக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பப்ளிக் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு பப்ளிக் கொடுத்திங்கன்னா டேரெக்டாகவே லைவ் ஆகும். இல்லை அனலிஸ்டிக் கொடுத்திங்கன்னா அனலிஸ்டிக் கொடுத்துட்டு இதோட லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்தா மட்டும் அந்த லிங்க்கு போனால் மட்டும்தான் அவங்களால லைவ் பண்ண முடியும். இல்லைனா லைவ் பண்ண முடியாது, அதை லைவ் பார்க்க முடியாது. பப்ளிக் கொடுத்திங்கன்னா லைவ் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு பப்ளிக் தேவையில்லை, அதெல்லாம் அனலிஸ்டிக் கொடுக்குறேன். இது நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இல்லை கீழே வந்தீங்கன்னு வச்சிங்கன்னா நாட் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே எஸ் இட் இஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்துட்டு கொடுக்காதீங்க. நோ இட் இஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ், அதாவது நார்மலான வீடியோ தான் இது, அதெல்லாம் வந்துட்டு நோ இட் இஸ் நாட் ஃபார் கிட்ஸ் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நோ, இது வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும், இதுவும் வந்துட்டு நோ கொடுத்துருங்க. நோ டு நாட் ரெட்டிஷன் மை வீடியோ ஃபார் வியூவர்ஸ் ஓவர் 18 அப்படின்னு இருக்கும், இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கங்க. நோன்ற ஆப்ஷனை கொடுத்துங்க. இதை கொடுத்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, எல்லோரும் வந்துட்டு டேரெக்டாக லைவ் வந்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிடுறாங்க. அது கிளிக் பண்ணக்கூடாது, மோர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே நம்ம ஆப்ஷனில் இருக்கும், வேணும்னா ஷெடியூல் கொடுத்துருக்கலாம், வேணும்னா ஷெடியூல் தேவையில்லை. இல்லை லைவ் லொக்கேஷனும் இருக்குது, வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான் முக்கியமானது, அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு தான் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே ஆல் அலோ சாட் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்துட்டு கொடுத்துங்க. அதை கொடுத்தோடனே எனபிள் மானிட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக வந்திருக்கும், அதையும் கொடுத்துருங்க.
இது ரெண்டும் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் லைவ் பண்ணுறதுக்கான அர்த்தம். இல்லைனா வேஸ்ட் அது. அதில் வந்து இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. இது முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனவுடனே வேணும்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா தம்ப்லைன் வந்துட்டு கண்டிப்பாக ரெடி பண்ணியிருக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் லைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தம்ப்லைன் ரெடி பண்ணியிருக்கணும். தம்ப்லைன் ரெடி பண்ணாமல் லைவ் பண்ண வராதிங்க. தம்ப்லைன் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எடிட் யுவர் செட்டிங்ஸு, ரீடேக் தம்ப்லைன், அப்லோடு. இது ரீடேக் தம்ப்லைன்னா நம்ம லைவாக எடுத்துக்கலாம். எடிட் யுவர் செட்டிங்ஸ்னால் இதில் இருக்கிற தம்ப்லைனை எடிட் பண்ணிக்கலாம். அப்லோடு தம்ப்லைனை நீங்கள் தம்ப்லைன் அப்லோட் பண்ணியிருக்கணும், அதாவது ரெடி பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணியிருக்கணும். தம்ப்லைன்லாம் எடிட் பண்ணி கரெக்டான வச்சுருக்கணும். அதை அப்லோட் தம்ப்லைன் கொடுத்துட்டு லேண்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு வருங்களா, அதை வந்து ஸ்கிரிப்ட் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை கொடுக்காதீங்க. பொர்ட்ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, மொபைல் நின்னா மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க. இது கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு கொடுங்க. தம்ப்லைன் கண்டிப்பாக வேணும். கொடுத்தோடனே நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே கோ இட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதெல்லாம் கொடுத்து அதை கொடுத்துங்க. அதை கொடுத்தோன்னே ஸ்டார்ட் நான் அதை கொடுத்த உடனே நல்லா பார்த்துங்க. இதுதான் ஸ்க்ரீன் லைவ். யூடியூப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் லைவ் கொடுக்குறது இந்த ஆப்ஷன் தான். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி ஃபேஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த ஃபேஸை வந்துட்டு மறைக்கிறதுக்கு ஐடியா கேட்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபேஸில் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மைக்குக்கு பக்கத்தில், அதை வந்துட்டு ஆஃப் பண்ணிங்க. அதை ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களோட லோகோ வந்துடும். உங்கள் லோகோ வந்தோடனே உங்களுக்கு வந்துட்டு நார்மல் ஆகிடும். அதனால் அந்த மைக் இருக்குது. மூணாவது ஆப்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது, அதை வந்துட்டு அம்புக்குறி வந்துட்டு கேன்சல் ஆகிருக்கு, அது எதனா கமாண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஆன் பண்ணிவிடுவீங்க. அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மானிட்டேஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லிமிட்டட் காமிச்சிடுவாங்க. அந்த எல்லோ கலர் சிம்பிள் காமிச்சிடுவாங்க. அதனால் அது ஆஃப்லேயே இருக்கட்டும். இது ஆஃப்லேயே இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மானிட்டேஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெவன்யூ வர ஆரம்பிக்கும். ரெவன்யூ வரதுன்னா கோ லைவ் அப்படின்னு பார்த்திங்களா, அதை வந்துட்டு கொடுத்துருங்க. அதை கொடுத்த உடனே லைவில் வந்துட்டு போக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் லைவ் வந்துட்டு கேட்கும். கோ லைவ்னு கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் லைவ் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு லைவ் கொடுத்தோடனே வேணும்னா நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆர் யூ ஷுவர் யுவர் கேன் ஸ்டாப் அப்படின்னு கேட்கும். ஓகே கொடுத்தோன்னா ஸ்டாப் ஆகிடும், இல்லைன்னா திரும்ப லைவ் போகும். வேணும்னாலும் லைவில் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம லைவ் கொடுக்குறத நிறுத்திக்கலாம். எந்த பேஜில் நிற்குதோ அந்த பேஜில் அதெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த இடத்த மட்டும் இதிலே தான் இருக்கும் லைவ். ஏன்னா லைவ் போயின்னு தான் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுற வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் லைவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ட்ரிக்கை பார்த்தோம். இதிலே வந்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைவ் கொடுத்த உடனே சடனாக ஒயிட் ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். உடனே ஒயிட் ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த லைவுக்கான ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு லைவில் போவோம். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க, அதால் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைவில் போங்க. லைவில் போனோடனே கீழே உங்களோட லைவ் வந்திருக்கும். உடனே என்ன பண்ணுவோம், அந்த லைவ்லாம் பட்டுன்னு டக்குன்னு டேகு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்லைனு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம், இன்னும் உங்களோட டைட்டில் நேமு, டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்துட்டு எடிட் பண்ணி உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்லோடு சேவ் கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட லைவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வியூவர்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.